சாமி உடம்புல இருந்துச்சு அப்படின்னா யார் கூட இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமியை சுமக்கிற சாமி ஆடிகளுக்கு எல்லாமுமா இருக்கிறது அவங்க மேலே இருக்க சாமி தான், வேறு யாரும் கிடையாது. இது ஏன் சாமி ஆடிகளுக்கு மட்டுமா அப்படின்னா, இது சாமி ஆடிகளுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, ஒரு இறை நிலை அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவன் அந்த இறை அவனுக்குள்ளே நிற்கும்போது அந்த இறை என்ன பண்ணும், செய்கிற நல்லதை மட்டுமே, யாராக இருந்தாலும் தவறு செஞ்சாலும் அவர்களை தவற மன்னிக்காது. அதே சமயம் செய்கிற அந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாதி பேருக்கு நல்லது கொடுக்கும், பாதி பேருக்கு கெட்டது குடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. ஆனால் அந்த தெய்வத்தோட பணி என்ன, யார் வந்தாலும் அவர்களை பாதுகாக்கணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அப்போ தான் அவர்கள் திருந்துவார்கள். பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் பாதுகாக்கணும், முன்னக்கூடியே அவர்களுக்கு துணையாக நிற்கணும். இப்படி இருக்கிற அந்த இறை மனுஷனுக்குள்ளே வந்து நிற்கும்போது அதனுடைய மனுஷனுடைய குணமும் அந்த தெய்வ குணமாக மாறும். அப்போ உங்கள் கூட யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க, நீங்கள் பெருசாக நேசிக்கிற உறவுகள் இருக்க மாட்டாங்க. என்னங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, யதார்த்த உண்மைங்க. இருப்பாங்க, நம்ம காலம் வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, எனக்கு சரின்னு வர்றது அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது தவறாக படும். எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வு அப்படின்னு அந்த தீர்வு எனக்கு தெரிகிற தீர்வு அந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்களுக்கு இது தீர்வு அல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ சாமி சொன்னால் ஏற்றுக்குவோம், சாதாரண மனுஷன் சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா? சாமி எனக்குள்ளே இருக்குது, என்னைய செயல்படுத்துது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எதிரில் இருக்கிறவன் நம்பணும்ல. அப்போ எனக்கு அதிகமாக கிடைக்கப்பெறுகிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா, பகைகளும் இழப்புகளும் தான். சாமியாடிய சுமந்து ஆடி வந்த பெருமக்க அவங்க அனுபவங்கள் சொல்லும். உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏப்பா ஏய், நீ செஞ்சது சரிதான்டா, உனக்குள்ளே இருக்கிற சாமி தானப்பா உன்னைய செயல்படுத்துது. ஏன்டா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இவ்வளவு நிலை தடுமாறுற, இவ்வளவு திசை மாறுற, இது எல்லாமே உன்னை சுற்றி சாமி இருக்கிறதுனாலப்பா உனக்கு எல்லாம் நடக்குது. கலங்காத, உனக்குள்ளே இருக்க சாமி மலை போல உன்னை காத்து நிற்குமப்பா. உனக்கு இட்ட செயலை, உனக்கு கையளிச்ச அந்த பணியை, அந்த அதிகாரத்தை சரியாக செய்ய தடம் மாறாதப்பா. அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் தடம் மாறாத, உண்மையாரு, நேர்மையாரு, சத்தியமாரு. எதுக்கு இறங்கி போகாதப்பா, யாருக்கிட்டையும் இறங்கி போகாத. போகிறது உனக்குள்ளே இருக்க எனக்கு அழகல்ல அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லும். சாமியாடிகளுக்கு நிறைய பெரிய மனவழி என்னவா இருக்கும் அப்படின்னா, அது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தீய சூழ்ந்து நிற்கிற தீய வினைகளை கூட தட்டி சமாளித்து எதிர்த்து சண்டையிட்டுருவாங்க. ஆனால் அவர்களை சுற்றி இருக்கும் அவர்கள் அதிகமாக நேசிக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல, எதெல்லாம் நேசிக்கிறாங்களோ அது எல்லாமே அவர்களை காயப்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வ குணம் வெளிப்படுறதுனால. சரி, பதிவுக்கு வருவோமே. சரி, உங்கள் மேலே சாமி இருக்குது, நீங்கள் உங்கள் கூட யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. உங்கள் மேலே இருக்க சாமி இருக்கிறதுனால உங்களை மலையை போல நம்புகிற உறவுகள் கூட ஒரு காலகட்டம் வரும்போது மேலே இருக்கிற சாமியை மறந்து உங்களுக்குள்ள தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை மனசில் வச்சு உங்களை விட்டு விலகிடுவாங்க. சரி, யாரெல்லாம் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னா, யாருக்காக நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ அந்த நல்லது அவர்களுக்கு சரியாக புரியலை, தவறாக தெரியுது அப்படிங்கிற அந்த பெருமக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுடைய நெருக்கமான உறவு, ரொம்ப நெருக்கமான உறவு, அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுங்கிறப்ப அந்த ஆபத்தை முன்கூட்டியே நீங்கள் சொல்கிறீங்க, அதுலேருந்து அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. பாதுகாத்தாலும் நீங்கள் சொன்ன விஷயம் அவர்களை சிந்திக்க வைக்கும். அப்போ அந்த இடைவெளி அவங்கள பாதுகாத்தாலும் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு, நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை வைக்காமல் இந்த செயல், இந்த விஷயம்
நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு உங்கள் மேலே அவநம்பிக்கை வச்சு அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இடைவெளி அதிகமாகும். அப்போ நீங்கள் யாரை பெருசாக நேசிக்கிறீங்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. அதனால் நேசிக்காதீங்க. நீங்கள் ஏங்க நேசிக்கணும்? ஏங்க உங்கள் மனசுக்கு தெரியுது, உங்கள் மனசாட்சிக்கு தெரியுது. நீங்கள் நல்லது தான் நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியுது. அவங்க நல்லது நினைக்கிற உங்களை தேடி அவங்க நேசிக்கட்டுமே. நீங்கள் ஏன் நேசிச்சிங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நேசிச்சிங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சரி, அதிகமாக நேசிக்கிற பெருமக்கள் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இருக்கேன், ஏன்னா எனக்குள்ள சாமி இருக்குது, இவன் சொல்கிற செயல் எல்லாமே அவன் இந்த சாமியை பிரதிபலிக்குதுங்கிறத மறந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் நீ எப்படி பேசலாம், நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த சொல்லானது ஒரு சில பேரை காயப்படுத்தி அவர்கள் விட்டு விலகுவாங்க. அவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, உங்கள் மேலே பேரன்பு கொண்டு நேசித்த பெருமக்களாக கூட இருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற சொல்ல கூட உங்கள் சாமி பேசும், உங்கள் சாமி தெரியும், உங்கள் சாமி பிரதிபலிக்கும். அந்த சொல் அவங்கள சுடும். அந்த சொல் அவர்களால் அந்த சொல்லை ஏற்றுக்க முடியாது. அப்போ நாம் நெருக்கமாக நாம் பெருசாக நேசித்த ஒருத்தரே நம்மளை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு அவர்கள் விலகிடுவாங்க. சரி, வேறு யாரும் கூட இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லுது அப்படின்னா, உயிருக்கு உயிராக இருப்போம். பிறந்ததுலேருந்து நல்லா சாமி வர்ற வரைக்கும் உயிருக்கு உயிராக இருப்போம். சாமி வரும், அந்த உயிருக்கு உயிராக இருந்த ஒரு தப்பு செய்வார்ல, அந்த தப்பை தட்டி கேட்கும்போது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பழகின பழக்கத்தை மறந்து, அந்த உயிருக்கு உயிராக இருந்த நேசத்தை மறந்து, அவர் நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் சொல்லலை, சாமி வந்ததுக்கப்புறம் நாம் சொல்லிட்டோங்கிறத சாமி சொல்லிச்சுன்னு ஏற்காமல் சாதாரண மனுஷன் சொல்லிட்டானே அப்படின்னு விலகிடுவாங்க. அப்போ இது மாதிரி யார் விலகுவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உங்களால் பாதிக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை தவறாக உங்கள் மேல் அவநம்பிக்கை வைக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் ஒரு பாதிப்பாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து அச்சப்படுறாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் வளரக்கூடாது, யாரெல்லாம் நீங்கள் முன்னேறி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இவர்கள் எல்லாரும் உங்களுடன் இருக்க மாட்டார்கள். இது நல்லதா கெட்டதா? நல்லது, நல்லதுங்க. ஏங்க, நீங்கள் தெய்வத்தை சுமக்காமல் சாதாரண மனுஷனாக இருந்து நீங்கள் இத்தனை செயல் செஞ்சீங்க அப்படின்னா சரி, ஏற்புடையது. ஆனால் நீங்கள் உங்கள் தெய்வத்தை சுமக்கிறனால தானே நீங்கள் எப்படி பயணப்படுறீங்க. தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தானே எந்த தவறாக இருந்தாலும் அந்த தவறை தட்டி கேட்குற வல்லமை, அந்த குணம் உங்களுக்குள்ளே, அந்த தெய்வ குணம் உங்களுக்குள்ளே வருது. அப்போ அந்த சாமி உங்களுக்குள்ளே நிறக்க நிற்கிறதுனால தானே பெற்ற தாய், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தட்டி கேட்குற அந்த குணம், சாமியோட குணம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நல்லவங்களை மக்கள் என்றைக்கும் ஆதரிக்க மாட்டாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நல்லவனாலாம் இருக்கக்கூடாது. எப்பா நான் ரொம்ப நல்லவனாகவே இல்லை, ஆனால் என் மேலே இருக்கிற சாமி என்னை நல்லவனாக என்னை வளர்த்து எடுக்குதே, அப்போ என் சாமி சொல்ல மீறி என்னால் செய்ய முடியாதேப்பா. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதனால் எது நடந்தாலும் அது உங்கள் தெய்வம் உங்களுக்காக, இதெல்லாம் உங்கள் சாமி தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும், எவ்வளவு பிரிவுகள் இருந்தாலும், எவ்வளவு வலிகள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி நல்லா சுயம்பு மாதிரி நில்லுங்க. சுயம்பு மாதிரி நில்லுங்க. சாமியை சுமக்கிற சாமியாடி தேவை அப்படி தான் இருக்கணும். யாரையும் நாம் தேடி போகக்கூடாது. நல்லதுக்கு தேடி போகலாம். அவன் கெட்டவனாக இருந்தாலும் உனக்கு நல்லது செய்ய நான் தேடி போகலாம். அவன் குடும்பத்தை காக்க, அவன் உயிரை காக்க, நான் அந்த வம்சாவளியை காக்க தேடி போகலாம். ஆனால் உங்களை தவறான ஒரு கணிப்பில் அவநம்பிக்கை இருக்கிறவங்க இது மாதிரியான ஒரு தடவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா சாதாரண மனுஷனை நீங்கள் தேடி போகாதீங்க. சாமி இருந்துச்சுன்னா தேடி போகட்டும், உங்களை தேடி போக வைக்கட்டும். சாதாரண மனுஷனை கவலைப்படாதீங்க. இவ்வளவு வலிகளும் வேதனைகளும், இவ்வளவு உறவுகள் இப்படி நமக்கு நெருக்கமாக பந்த வாசமாக இல்லையே, நமக்கு இவ்வளோ ஒரு இடைவெளியை கொடுத்துருச்சே, மாறில் குத்துனது முதுகில் குத்திருச்சே அப்படிங்கிற மாதிரியான அந்த வலிகளெல்லாம் கடந்து மறந்து யார் போனாலும் போகட்டும், எனக்குள் இருக்கும் இறை அவர்கள் நல்லதே நினைக்க வேண்டும்
என்று நினைக்கும் நானும் நினைப்பேன் அப்படின்னு உங்கள் சாமி மேலே கொஞ்சம் நம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இடைவெளி எல்லாத்துக்கும் நெருக்கமாக உங்கள் சாமி நிற்கும். கவலைப்படாதீங்க. 10 பேர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் 10,000 பேரை அவங்க சாமி பக்கத்திலே நிற்கும். 10,000 பேரை ஒரு கணத்தில் கொண்டு வந்துடும். அது அவசியம் அல்ல. அப்போ எல்லாத்தையும் இணைச்சி எல்லாத்தையும் பாதுகாத்து எல்லாத்தையும் வளர்த்தெடுத்த சாமி தான் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. யார் வேணாலும் போட்டோம். அன்பு எங்கே அதிகமாக கொடுக்கப்படுதோ, பாசம் எங்கே அதிகமாக கொடுக்கப்படுதோ, நம்பிக்கை எங்கே அதிகமாக வைக்கப்படுதோ, எல்லாருக்கும் ஒன்று கிடைக்கும், துரோகம். அது உங்களுக்கும் கிடைக்கும். சாமியை சுமக்கிறதுனாலேயே நாம் நல்லவனா காலத்துக்கு இருந்துட முடியாது. நானே நினச்சாலும் இது மாதிரி விஷயங்களை அனுசரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை என்னால் அனுசரிச்சிட முடியாது. அது என் மேலே இருக்க சாமிக்கு இழுக்கு. அப்போ தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள், நீங்கள் இது மாதிரி உறவுகளையோ அல்லது நீங்கள் நேசிக்கிற பெருமக்களையோ அல்லது உயிருக்கு உயிராக பழகிற நண்பர்களையோ அல்லது குடும்ப உறவுகளையோ யாரை நீங்கள் இந்த தெய்வத்தை சுமந்தோம் இவர்களை இழந்தோம் அப்படின்னு நினச்சி வாடி நிற்கிறீங்களோ அவர்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. கலங்காதீங்க, உங்கள் சாமி இருக்குது. எல்லாமே நன்மைக்குத்தாங்க, எல்லாமே நன்மைக்குத்தான். உங்களை பக்குவப்படுத்துது, அவர்களுடைய முகத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்துது. நீங்கள் கொடுக்கும் அள்ளி கொடுக்கும் அச்சய பாத்திரமாக இருக்கிற உங்கள் பாத்திரம், அந்த பாசத்தை அவர்கள் இழக்கிறார்கள். உங்களை போன்ற மேன்மக்கள் அவர்களுக்கு கிடைக்க பெறலை. உங்களை போன்ற நல்வழிப்படுத்தணும், அவர்களை பாதுகாக்கணுங்கிற மக்கள் அவர்கள் இழக்கிறாங்க. அதனால் அறிவோம் நண்பர்களுக்கு சொல்கிறேன், தனியாக இருக்கோம்னு கவலைப்படாதீங்க. சாமி இருக்கும் அளவோல எல்லாத்தையும் கட்டி அணைச்ச சாமி தான் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.